ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் ஜெனி. வாழ்க்கையில் நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது, இல்லை சோகமாகவும் இருக்கக்கூடாது, ஒரே நிலையில் தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு இவர் ஒரு உதாரணமாக இருக்கிறாருங்க. அவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் யாருனாக்கா நம்ம எம்எஸ் தோனி தாங்க. அவர்கிட்ட போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. எப்படிங்க நீங்கள் தோத்தாலையும் அதே மாதிரி இருக்கிறீங்க, ஜெயிச்சாலையும் அதே மாதிரி இருக்கீங்க, எப்படிங்க உங்களால் இந்த மாதிரி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்னார், இது எல்லாமே எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. எப்படி இதை போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப வறுமை. அப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். அது பொங்கி அதை சமைச்சி எல்லாமே பண்ணி வரத்துக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ அம்மா சொல்லுவாங்க, பொறுமையாக இருக்கணும், எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நீ மிகப்பெரிய தலைவனாக வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது நான் இது வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேடியமில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா ஓன்னு சத்தம் போடுவாங்க, இந்தியா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பார்த்தீங்கன்னா பொறுமையாக அழகாக அந்த கை க்ளோஸை கழட்டிட்டு ஜாலியாக வந்துட்டு இருப்பார். இதுதாங்க ஒரு மிகப்பெரிய தலைவனாக வரணும் அப்படின்னு சொல்லினாக்கா அவங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா தலகணமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. எதையும் பார்த்தீங்கன்னாக்கா சகஜமாக எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தனக்கு பின்னால் இருக்கிறவனை முன்னால் போக்க விட்டு அழகு பார்க்குறதுல இவரை அச்சுக்கவே முடியாதுங்க. நிஜமாக டோனி சார் தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஜெனி. நன்றி, வணக்கம்.